ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 23/10/2025 சக்கர முரளி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இது இங்கிலீஷில் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ஆக்சுவலாக தமிழ் பேசாத இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் பேசக்கூடிய இடத்துல அல்லது தமிழ் வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எங்கே இருந்தாலுமே தமிழில் தான் இது வருது. சப்போஸ் வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, வேறு ஒரு மொழி பார்க்குறீங்கன்னும் போது அது யூடியூப் என்ன புரிஞ்சிக்குது, இவங்க தமிழ் பேசாதவர்கள் அப்படின்ட்டு டக்குன்னு இங்கிலீஷில் ஆட்டோ டப்பிங் கொடுக்குது. ஸோ தமிழ் பேசாதவர்களுக்காக தான் நம்ம அதை எனேபிள் பண்ணியிருக்கிறோம், அவங்களுக்கும் இது ரீச் ஆகணுன்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் யூடியூப்பில் நீங்கள் வீடியோ ஓடும்போது இப்படி நடுவில் அப்படி சும்மா ஒரு தட்டினீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் சிம்பிள் வரும், ஸ்பேனர் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ டப்பிங்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ட்ராக்குன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி தமிழ்னு செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தமிழ் வரும். அதாவது இந்த வீடியோவுக்கு முன்னாடி நீங்கள் தமிழே கேட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே தமிழ் வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கிலீஷோ ஹிந்தியோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு வரீங்கன்னு போது உங்களுக்கு இது இங்கிலீஷில் ப்ளே ஆகும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி தமிழில் கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒரிஜினல் லாங்குவேஜ் தமிழ் தான். சரி, பாபா 23/10/2025 சாக்கார் முரளியில் சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, பாபா குழந்தைங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார். எந்த நீச்சல்? கலியுகத்திலிருந்து சத்தியுகத்துக்கு போகிறதுக்கு, இந்த விஷக்கடல்லிருந்து பார்க்கடலுக்கு போகிறதுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குறார். உங்களுக்காகவே உலகமே மாறிடுது இல்லையா? இங்கே நீச்சலே என்னது, அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறுறது. நீங்கள் மாறினோடனே உலகமே உண்மையிலே அதுவாகவே மாறிடுது. இது எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா? கேள்வி, பாபாவுக்கு உதவியாளர் ஆகக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன அந்த உதவிக்கான பிரதிபலன் அல்லது பிராப்தி கிடைக்குது? ஸோ அதுக்கு பதில், எந்த குழந்தைங்க பாபாவுக்கு இப்போ உதவியாளராக ஆகுறாங்களோ அவங்கள பாபா அரை கல்பத்துக்கு யாருக்கிட்டையும் உதவி பெற வேண்டிய அவசியம் இல்லாதவர் மாதிரி ஆக்கிடுறார். இல்லை, யாரோ ஒருத்தர் அப்துல் ரஹ்மான்ட்டு ஒரு கவிஞர் எழுதியிருந்தார், இறைவா உன்னிடம் கூட எதையும் கேட்க வேண்டிய நிலைமை இல்லாத நிலையில் என்னை வைத்துக்கொள் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அதுவே கேட்குறது தானே. சரி, ஸோ அதுதான் யாருடைய உதவியும். கடவுளே நம்ம அங்கே வணங்க கூட மாட்டோம் பாருங்கள். இல்லை, எதுவுமே தேவையில்லை. அந்த அளவுக்கு ஆரோக்கியமும் இருக்கும், மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இருக்காது, செல்வம் இருக்கும், எல்லாமே அந்த மாதிரி மாத்துறார். இப்போ நீங்கள் பாபாவுக்கு உதவி செய்கிறதன் மூலமாக அது எவ்வளோ சூப்பராக சொல்லுவாங்க. இப்போ பாபாவுக்கு உதவி செய்கிறதுனால அரை கல்பத்துக்கு யாருக்கிட்டேயும் நீங்கள் உதவி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, எதற்காகவும். ஸோ எவ்வளோ உயர்ந்த தந்தை, அவரே சொல்கிறாரு, குழந்தை நீ எனக்கு உதவி பண்ணலைன்னா நான் எப்படி சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ண முடியும்? இல்லை, அவ்வளோ உயர்ந்தவர் கேட்குறார். அவருக்கு உதவியாளர் ஆகிறது நம்முடைய கொடுப்பனை, அதற்கான பலனும் நமக்கு கிடைக்கிது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான வரிசைக்கிரமமான மிக இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். ஏன் புரிய வைக்கிறார்? ரொம்ப ஆக்சுவலாக இனிமையாக மாத்துறார், சொல்லியே இல்லையா? ஒருத்தங்களுக்கு புரிய வைக்கிறாங்கனாலே அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு புரியலன்னு தான் அர்த்தம். அப்படியே மிகவும் புரியாதவர்களாக ஆகிட்டீங்க, அதனால தான் புரிய வைக்கிறார். ஆத்மான்றதே மறந்துட்டோம். ராவணன் அப்படி உங்களை தேக உணர்வை கொடுத்து ஒன்றும் அறியாதவர்களாக புரியாதவர்களாக மாற்றிட்டான். இப்போ நம்மளை பாபா எவ்வளோ புத்திசாலியாக ஆக்குறாரு பாருங்க. ஒருத்தர் ஐசிஎஸ் எக்ஸாம் பாஸ் ஆனாலே ஒரு பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைஞ்சிட்டதா நினச்சிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ எவ்வளோ பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைகிறீங்க. அதுவும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது யார்? சுயம் பகவானே கற்பிக்கிறார். கற்றுக்கிறது ஒளிப்புள்ளி ஆத்மா. இதை கொஞ்சம் சிந்தித்தாலே போதும், அவ்வளோ சந்தோஷம் வரும். ஏன்னா இப்போ ஐசிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு அந்தந்த துறையை சார்ந்த வல்லுநர் நடத்துவாங்க. இப்போ ஐஏஎஸ்க்கு ஏற்கனவே ஐஏஎஸில் டாப் ரேங்கில் இருக்கிறவங்க
நடத்துவாங்க. அது பெருமையாக சொல்லிக்குவாங்க. இல்லை, சாதாரணமானவங்களும் நடத்துவாங்க, பட் அது நடத்துகிறவங்கன்னா நான் அவங்கக்கிட்டே படிக்கிறேன்னுவாங்க. இங்கே நமக்கு கடவுளே சொல்லி கொடுக்குறார். நாராயணன் ஆகிறதுக்கான பரீட்சையில் பாஸ் ஆகிறதுக்கான பாடத்தை சொல்லி கொடுக்குறார். ஒவ்வொரு கல்பத்திலும் அல்லது ஒவ்வொரு 5000 வருடத்துக்கு ஒரு முறை தந்தை ஆசிரியர் சத்குருவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சிவபாபாவை மீண்டும் மீண்டும் சந்திக்கிறோம் ஒவ்வொரு கல்பத்திலும். எவ்வளோ உயர்வான தந்தைகிட்ட இருந்து எவ்வளோ உயர்வான ஆஸ்தியை அடையிறோன்ற விஷயம் குழந்தைகளாகி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். டீச்சர் கூட படிக்க வச்சு தானே ஆஸ்தி கொடுப்பாங்க, இல்லை அந்த படிப்பின் மூலமாக தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி தான் பாபாவும் கொடுக்குறார். படிக்க வச்சு புது உலக ராஜ்யம் செய்கிறதுக்காக உங்களுக்காக உலகத்தையே மாற்றி கொடுக்குறார் இல்லையா. முதல்ல உங்களை மாற்றுறாரு, சமசூப்பரில் முதல்ல உங்களை மாற்றுறாரு, பிறகு உங்களுக்காக உலகத்தையே மாற்றுறார். அப்போ அதை நினச்சி பார்த்தாலே எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா. உண்மையில் அதனால தான் அவருக்கு மகிமை. பாருங்கள், பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ மகிமை பாடுறாங்க. அவங்க மகிமை பாடிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் அவர் மூலமாக ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா. அந்த மகிமைக்குரிய காரியம் இங்கே நடந்துட்டு இருக்குது, அந்த பலனை நாம் அனுபவிக்கிறோம். பாவம், அவங்க மகிமை பாடுறதுலே திருப்தி அடைஞ்சிடுறாங்க. பழைய உலகமே மாறிட்டு இருக்குதுன்றது கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியல. நாம் எல்லோருமே சிவபாபாவுடைய குழந்தைங்கன்னு சொல்கிறோம். பழைய உலகத்தை புதுசாக்கிறதுக்காக அந்த சிவத்தந்தையே வரார். பிரம்மா மூலமாக புது உலகத்துடைய ஸ்தாபனை அப்படின்னு திருமூர்த்தி படத்தில் கூட காட்டுறோம். அப்போ கண்டிப்பாக பிரம்மா மூலமாக ஸ்தாபனைன்றது பக்தி மார்க்கத்திலே சொல்லப்படுற விஷயந்தான் இல்லையா, புது உலகம் படைக்கப்படுதுன்ட்டு. அப்போ கண்டிப்பாக பிரம்மா வாய்வழி வம்சாவளி பிராமணர்கள் தேவைதானே, அவங்க மூலமாக தான் அது படைக்கப்படுது. பிரம்மா புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறது கிடையாது. ஸ்தாபனை செய்பவர், படைப்பவர் தந்தை சிவபாபா தான். பிரம்மா உடலை பயன்படுத்தி சிவபாபா பண்ணுறார். நான் யுக்தியோட இந்த பழைய உலகத்தை விநாசம் செய்ய வைத்து புது உலகத்தை உருவாக்குறேன்னு பாபா சொல்கிறார் இல்லையா. பழைய உலகத்துடைய குணம் ஃபுல்லாக நமக்குள்ளே இருந்து போயிடுச்சுன்னா பழைய உலகம் அழிஞ்சிடும். புது உலகத்தின் குணம் ஃபுல்லாக நமக்குள்ளே வந்துடுச்சுனாலே புது உலகம் வந்துடும். ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் நடக்குது இல்லையா. புது உலகத்துக்கான குணம் ஃபுல்லாக வரும்போது பழைய உலகத்துக்கான குணம் ஃபுல்லாக போயிடுது. அப்போ பழைய உலகம் அழிந்து புது உலகம் வருது. புது உலகத்தில் ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே கலியுகத்தில் மக்கள் தொகை குறையணும்னு அரசாங்கம், குடும்ப கட்டுப்பாடு, அது இதுன்னு என்னென்னமோ பிளான் பண்ணுது. ஆனால் குறைய போகிறது கிடையாது. எல்லா ஆத்மாவும் இங்கே தானே பிறந்தாகணும். பாருங்களா, சண்டையில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இறந்தால் கூட மனிதர்கள் ஒன்றும் குறையிலையே. மக்கள் தொகை இன்னும் அதிகரித்தபடி தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு முஸ்லீம் சகோதரி இந்த சில முஸ்லீம் நாடுகளில் யுத்தம் நடக்குது இல்லையா, காசா அங்கெல்லாம். ஸோ முஸ்லீம்களை அழிக்கிறாங்க, அதனால் ஜென்ரலாக நீங்கள் 2 குழந்தை பெற்றுக்கணுன்னு இருந்தீங்கன்னா 3 குழந்தை பெற்றுக்கோங்க, குழந்தைய பெற்றுக்கூடாதுன்னு இருந்தீங்கன்னா 1 குழந்தை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படியாவது அவங்க இங்கேயே தான் பிறப்பாங்க இல்லையா. அப்படி எல்லாம் அழிந்தாலும் கூட பிறந்து தான் ஆகணும். மக்கள் தொகை அதிகரித்தபடி தான் இருக்குது இல்லையா. இது இல்லாமல் மேலே இருந்தும் வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதுவும் நாம் தான் தெரிஞ்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம புத்தியில் மட்டும்தான் இப்போ முழு உலகத்துடைய ஞானம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியும். நாம் இப்போ கடவுளுடைய மாணவர்கள்னு புரிஞ்சுக்கிறோம். பாபா கிட்ட நீந்த கற்றுக்கிறோம். கலியுகத்திலேருந்து சத்தியுகத்துக்கு நீந்தி போகிறோம். அதனால தான் என்னுடைய படகை கரை சேருங்க அப்படின்ட்டு கடவுளை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ நீந்த கற்றுக்கிறவங்க மிகவும் புகழ் வாய்ந்தவர்களாக ஆகிறாங்க
இல்லை கோயில் கட்டி கும்பிட்றாங்க. இவங்களாம் யார்? நீந்தி தப்பிச்சு போனவங்க. ஸோ இதை நீந்தி போகிறதுன்றத கூட கிருஷ்ணர் பிறந்த உடனே யமுனை நதி கரை வரையாக அவரை அழைச்சிட்டு போகிறாங்க. அதேமாதிரி அங்கேயும் பார்த்திங்கன்னா மோசஸ் கடலை கடந்து போகிறார். ஸோ இது எல்லாமே அதை நீந்தி போகிறாங்க அப்படிங்கிற அர்த்தம். ஆனால் ஸ்தூலமான நீந்துதல் கிடையாது. இப்போ உங்களுடைய நீச்சல் எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரேடியாக மேலே போயிடுறீங்க இல்லையா? கோபுரத்தின் உச்சத்தில் போய் உட்காடுறீங்க. அந்த கோபுரத்தின் உச்சம் என்னது? மேலே கலசம் தான் இருக்கும். அது ஆத்மாவை குறிக்குது. ஃபுல் ஆத்ம உணர்வு, அதுதான் மேலே போகிறது. பிறகு மறுபடியும் இந்த பூமிக்கு சத்தியுகமான பிறகு வரீங்க. அவங்க ஓட்டப்பந்தயத்தில் போனாலும் சரி, அல்லது மேலே ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்காக போனாலும் சரி, இத்தனை மைல் போகிறோன்னு காட்டுறாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ மைல் போகிறீங்கன்னு கணக்கே கிடையாது இல்லையா? ஸ்தூலமான பொருள், ஸ்தூலமான விஷயம்னா கடக்கிற தூரத்தை கணக்கிட முடியும். நம்ம போகிறது கணக்கிட முடியாத தூரம். ஆத்மாக்களாகிய நம்முடைய வீட்டுக்கு போயிடுறோம். ஒன்று அதையும் கணக்கிட முடியாது. இன்னொன்று ஆத்மா உயர்ந்த நிலை அடையுது, அதையுமே கணக்கிட முடியாது. ஸோ அந்த நம்முடைய வீடு பரந்தாமம், அங்கே சூரியன் சந்திரன்லாம் இருக்காது. அதுதான் நம்முடைய வீடு. நாம் அங்கே வசிக்கிறவங்க அப்படின்னு நமக்கு இப்போ ரொம்ப குஷியாக இருக்குது. நாம் இந்த இடத்த சார்ந்தவங்களே கிடையாது. அங்கே என்னுடைய அப்பா, அங்கே இருக்கிற சில ஆத்மா இங்கே வந்து உடம்பு எடுக்கும்போது அந்த ஆத்மாவுக்கு நம்ம பிறந்துடுறோம். மற்றபடி எல்லாமே ஆத்மா தான் அங்கே தான் போகுது. மனிதர்கள் முக்தி தாமத்துக்கு போகிறதுக்காகத்தான் பக்தி செய்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் யாருமே போக முடியாது. முக்தி தாமத்தில் பகவானை சந்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க, பலவித முயற்சி பண்ணுறாங்க. நாம் ஜோதியோட ஜோதியாக ஐக்கியமாயிடுவோன்னு சிலர் சொல்கிறாங்க. அதேமாதிரி முக்தி தாமத்துக்கு போயிடுவோம், முக்தி அடைஞ்சிடுவோன்னு சொல்கிறாங்க சிலர். ஆனால் முக்தினா என்னன்னும் தெரியாது, முக்தி தாமம் பற்றி ஒன்றுமே யாருக்குமே தெரியாது. அப்புறம் எப்படி அவங்க முக்தி அடைய முடியும், அங்கே போக முடியும்? ஜோதியோட ஜோதியாலும் யாராலையும் கலக்கக்கூட முடியாது. இப்போ நம்மளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக பாபா வந்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். இனிமையிலும் இனிமையான தந்தை வந்திருக்கிறார். வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை தகுதிப்படுத்துகிறார் இல்லையா? அங்கே போகிறதுக்கு தகுதி வேணும். என்ன? தூய்மை ஆகணும், 100% தூய்மை ஆகணும். ஸோ அந்த முக்தி தாமத்துக்கு போகிறதுக்கு தான் அரை கல்பம் முயற்சி பண்ணோம். ஆனால் போக முடியலையே. நாமளாக பண்ணது எல்லாமே பக்தி. சரியான வழியாக இப்போ பாபா தான் சொல்கிறார். மற்றபடி வள்ளலாரோ அல்லது யாரோ ஜோதியில் ஜோதியோடலாம் ஐக்கியமானதே கிடையாது. முக்தி தாமத்துக்கு கூட அவங்க போனது கிடையாது. கடைசியில் தான் இப்போ தான் முயற்சி பண்ணி போகணும். அதேமாரி பிறவா நிலையும் யாருமே அடைய முடியாது. அப்போ அதுக்காக அவங்க செஞ்ச முயற்சி எல்லாமே வீண் தான். ஏன்னா மறுபடியும் பிறக்க தானே செய்கிறாங்க. இப்போ பிராமண குல பூஷணர்களாகிய உங்களுடைய முயற்சி தான் உண்மையான முயற்சி இல்லை? உண்மையிலே முக்தி தாமத்துக்கு போகிற உங்களுடைய முயற்சி தான் உண்மையிலே பலன் கொடுக்க போகுது. முக்தி தாமத்துக்கு நீங்கள் போகவும் போகிறீங்க, சொர்க்கத்துக்கும் போகிறதுக்கு முயற்சி பண்ணி அங்கேயும் போகிறீங்க. இந்த விளையாட்டு எப்படி உருவாகி இருக்குப்பாங்க, இந்த நாடகத்துடைய விளையாட்டு எப்படி உருவாகி இருக்கு பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஆஸ்திகராகி இருக்கிறீங்க. ஏன்னா பாபாவையும் புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் கொடுக்குற ஆஸ்திக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதை அடைவதற்கு தகுதி அடைகிறீங்க. அது மட்டும் இல்லை, பாபா மூலமாக சிருஷ்டி சக்கரத்தை பற்றியும் கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முக்தி, ஜீவன் முக்தியுடைய ஞானம் உங்களை தவிர யாருக்குள்ளேயுமே கிடையாது, தேவதைகள் கிட்ட கூட கிடையாதுன்னு பாபா சொல்கிறார். ஸோ அதேமாதிரி பாபாவையும் யாருக்கும் தெரியாது. பிறகு கடவுளை பற்றியே தெரியல, அவங்க எப்படி மற்றவங்கள அழிச்சிட்டு போயிடுவாங்களா? முக்தியை சன்னியாசிகள் கொடுத்துடுவாங்களா? எப்படி அழிச்சிட்டு போக முடியும்? எல்லா குருமார்களுமே இருக்கிறாங்க இல்லை? எத்தனை குருமார்கள் இருக்கிறாங்க?
எத்தனை பேர் அவங்களுக்கு சிஷ்யர்கள் ஆகிறாங்க, ஆனால் யாருமே எதுவுமே அடைய போகிறதில்ல. அந்த குருவும் முக்தி அடைய போகிறதில்ல, சீடர்களும் முக்தி அடைய போகிறதில்ல. ஏன்னா உண்மையிலும் உண்மையான சத்குருவோ ஒரு சிவபாபா மட்டும்தான். அவருக்கு ஒன்றும் கால் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி எனக்கு பாத பூஜை பண்ணுங்கன்னு சொல்லுவேன்? அந்த குருமார்கள் பாத பூஜை பண்ண வைக்கிறாங்க இல்லையா? பாதமே இல்லாதவருக்கு எப்படி பாத பூஜை பண்ண முடியும்? அது மட்டும் இல்லை, என் குழந்தைங்க, நீங்கள் உலகத்துக்கே எஜமானர் ஆகுறீங்க, உங்களை நான் பூஜை செய்ய வைப்பேன்னா எப்படி பாருங்க, அவ்வளோ உயர்ந்தவர் ஆக்குறார். பக்தி மார்க்கத்தில் குழந்தைங்க தந்தையுடைய பாதத்தில் விழுறாங்க, லௌகிக அப்பாவுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. உண்மையிலே அப்பாவுடைய ஆஸ்திக்கு குழந்தைங்க அதிகாரிகள் இல்லையா? அப்போ அப்பாவை விட குழந்தை பிறக்கும்போது அந்த சொத்துக்கு ஆஸ்திக்கு அதிகாரி. இருந்தாலும் காலில் விழுறது பணிவுத்தன்மை காட்டுறதுக்காக. சின்ன சின்ன குழந்தைங்களாம் போய் காலில் விழுவாங்க. ஆனால் இங்கே பாபா சொல்கிறார், உங்களை காலில் விழுறதுலேருந்து கூட நான் உங்களை விடுவிச்சிட்டேன், காப்பாற்றிட்டேன். இப்போ எவ்வளோ உயர்வான தந்தை பாருங்கள். ஸோ அப்படிப்பட்ட உயர்வான தந்தைக்கு குழந்தைங்க நீங்கள் தான் இப்போ உதவியாளராக இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் உதவி செய்யலைன்னா நான் எப்படி தனியாக சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ண முடியும் அப்படின்னு அந்த உயர்ந்த தந்தையே கேட்குறார். அதனால் குழந்தைகளே, இப்போ எனக்கு உதவியாளர் ஆகுங்க. பிறகு நீங்கள் யாருடைய உதவியும் பெற வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு நான் உங்களை உயர்த்த போகிறேன். இப்போ நீங்கள் பாபாவுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு மற்றவர்களுடைய உதவியே உங்களுக்கு தேவைப்படாது. அடுத்த 2500 வருஷத்துக்கு உதவி கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. இங்கே பாபா குழந்தைங்களுடைய உதவியை அடைஞ்சிட்டு இருக்கிறார். ஸோ இப்போ பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, இப்போ நீங்கள் சீச்சி ஆகக்கூடாது, கீழானவர்களாக ஆகக்கூடாது, மாயைக்கிட்ட தோக்கக்கூடாது, குறிப்பாக காமத்தில் விழக்கூடாது, இல்லாட்டினா பாபா பேரை கெடுத்துடுவீங்க. ஸோ குத்து சண்டை நடக்கும்போது ஜெயிக்கிறவங்க ஆஹா ஆஹான்னு இருப்பாங்க, தோற்று போகிறவங்களுடைய முகம் அப்படியே வெளுத்து போயிடும் அவமானத்தில். ஸோ அந்த மாதிரி மாயைக்கிட்ட தோத்துறாதீங்க. தோற்றா உங்கள் முகம் அவமானத்தில் இருக்கணும். அதோடு இதை ஒப்பிட்டு சொல்கிறார், இதுவும் யுத்த மைதானம் தான் இல்லையா? இங்கேயும் தோல்வி அடைகிறாங்க, அவங்கள முகத்தை கருப்பாக்கிட்டீங்கன்னு பாபா சொல்கிறார். உங்களுடைய முகத்தை நீங்களே கருப்பாக்கிக்கிட்டீங்க, பாபா பேரையும் கெடுத்துட்டீங்கன்றார். ஏன்னா இங்கே நீங்கள் வந்ததே அழகாகிறதுக்கு, அழகாகிறதுக்கான படிப்பை படிச்சுட்டு முகத்தை கருப்பாக்கிக்கலாமா? பாருங்கள் என்ன பண்ணிடுறாங்க. பாபாவை நினைத்து எவ்வளோ வருமானம் சேர்த்திங்களோ அத்தனையும் மறைஞ்சு போயிடும் காமத்தில் விழுந்துட்டா. பிறகு மறுபடியும் புதுசாக அக்கௌண்ட் தொடங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ காரணம், பாபாவுக்கு நல்ல உதவியாளராகி சேவை செஞ்சு வருமானம் சேர்த்து கடைசியில் தோல்வி அடைஞ்சு பாபா பேருக்கு எடுத்துடுறாங்க. பாபா சொல்கிறார், 2 பிரிவினர் இருக்கிறாங்க. பாண்டவர்கள் கௌரவர்கள் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதில் ஒருத்தர் மாயின் அடிமைகள், அவங்க தான் கௌரவர்கள். மற்றவர் ஈஸ்வரனுடையவர்கள் இல்லையா? மாயை மீது வெற்றி கொண்டவர்கள். ஸோ எப்போ மாயைக்கிட்ட தோக்குறீங்களோ நீங்கள் கௌரவர் ஆகிடுறீங்க, பாபாவுக்கு துரோகி ஆகிடுறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் பாபா மேலே அன்பு செலுத்துகிறீங்க, ஆனால் உலகத்தில் இருக்கிற வேறு யாருக்குமே பாபா மேலே அன்பு கிடையாது. அதனால தான் விநாச காலத்தில் விபரீத புத்தின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது விப்ரீத் புத்தி. விப்ரீத்னா அன்பு இல்லாத புத்தின்னு அர்த்தம். உங்களுடையது தான் அன்பான புத்தி. அதனால் நீங்கள் பாபா பேரை கெடுக்கக்கூடாது. பாபா மேலே உள்ள அன்பை எப்படி வெளிப்படுத்துவீங்க? பாபா சொல்கிற மாதிரி நடந்துக்கிறது மூலமாக வெளிப்படுத்துவீங்க. பாபா சொல்கிறார், என் மேலே அன்பாக இருக்கிறீங்கல்ல, பிறகு ஏன் மாயைக்கிட்ட தோற்று போகிறீங்க? அன்பு இல்லாதவர்கள் மாயையில் அடிமையாக இருக்கிறாங்க, பரவாயில்ல. நீங்கள் என் மேலே அன்பு வச்சுருக்கிறீங்களே, ஏன் மாயைக்கிட்ட தோற்று போகிறீங்க? ஏன்னா தோற்று போகிறதுனால துக்கம்தான் ஏற்படும். மாயை மீது வெற்றி அடைகிறவங்களுக்கு தான் கை தட்டுவாங்க இல்லையா? குத்துச்சண்டையில் கூட
தோற்று போனாங்கன்னா அவங்களுக்கு அவமானம் தானே, அவமானம், அடி, உதை எல்லாமே வேறு கிடைக்குது. ஆனால் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அப்ளாஸ், கை தட்டுவாங்க, ஆஹா ஆஹான்னு போற்றுவாங்க. ஸோ அதனால் குழந்தைங்க, நீங்கள் எப்போவுமே உங்களை பயில்வான்னு புரிஞ்சுக்கணும் மாயை கிட்ட. ஸோ அதனால தான் ஆஞ்சநேயரை பயில்வானாக காட்டுறாங்க, அர்ஜுனன், பீமன் எல்லாம் பயில்வானாக காட்டுறாங்க இல்லையா? மாயின் மீது வெற்றி கொள்பவர்கள். இப்போ கண்டிப்பாக மாயின் மீது நீங்கள் வெற்றி அடைஞ்சே ஆகணும். ஸோ மாயை கிட்ட தோக்கிறதுக்கு காரணமே தேக உணர்வு தான். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, தேகத்தோடு சேர்த்து கண்ணுக்கு தெரிகிற அத்தனையும் மறந்துடுங்க, கண்ணுக்கு தெரியாத என்னை மட்டும் நினைவு பண்ணுங்கன்னு பாபா சொல்கிறார். கண்ணுக்கு தெரிகிறது எல்லாமே இப்போ அழிய போகுது. ஸோ எதை பார்த்தாலும் கலியுகத்தின் நினைவு வந்துடும். ஸோ அதனால தான் எல்லாத்தையும் மறக்க சொல்கிறார். புத்தினால் பாபாவை மட்டுமே நினச்சிட்டு இருக்க சொல்கிறார். மாயை உங்களை சதோ பிரதானத்திலேருந்து தமோ பிரதானமாக ஆக்கிடுச்சு. இப்போ மறுபடியும் நாம் சதோ பிரதானம் ஆகணும். சதோ பிரதானமாகி மாயை வெற்றி கொள்ளணும். மாயை வெற்றி கொள்வதன் மூலமாக தான் சதோ பிரதானமாக முடியும். ஸோ மாயாவை வென்று உலகை வென்றவர் ஆகணும். இது வெற்றி தோல்விக்கான விளையாட்டு, சுக துக்கத்துக்கான விளையாட்டு. இந்த 5000 வருட கல்பச்சக்கரம். ராவண ராஜ்யத்தில் தான் தோல்வி அடைகிறாங்க. இப்போ பாபா, ஸோ தோல்வி அடைகிறீங்கனாலே மதிப்பை இழக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ பாபா நம்மை மீண்டும் மிகவும் மதிப்பு வாய்ந்தவராக மாற்றுறார், மாயின் மீது வெற்றி அடைய வைக்கிறதன் மூலமாக. ஒரு சிவபாபாவுடைய பிறந்த நாள் மட்டுமே மதிப்பு வாய்ந்தது, சிவஜெயந்தி. ஏன்னா அவர் இல்லைன்னா நம்ம எப்படி லக்ஷ்மி நாராயணன் ஆக முடியும் இல்லையா? அப்படி ஆக்கிறது அவர் தானே. ஸோ அதனால் நீங்கள் லக்ஷ்மி நாராயணன்னா ஆகணும். சொர்க்கத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் தீபம் ஏற்றப்பட்டு இருக்கும். ஸோ ஒன்று ஸ்தூலமான வீடு, இன்னொன்று உடம்புன்ற வீட்டில் ஆத்மான்ற தீபம் ஏற்றப்பட்டிருக்கும். அதாவது ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. அதோடைய நினைவு தான் உண்மையிலே தீபாவளி. எல்லாருடைய ஜோதியும் இப்போ இந்த சங்கமயுகத்தில் ஏற்றப்படுது இல்லையா? ஜோதி ஏற்றுற விஷயம் இங்கே நடக்குது, அங்கே இயல்பாகவே ஜோதி எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ மனிதர்கள் மூலமாகத்தான் இந்த ஜோதி ஏற்றப்படுது. பாபா எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறார் இல்லையா? நாமளே தான் முயற்சி பண்ணி ஏற்றிக்கணும். பாபா வழி தான் காட்டுவார். ஸோ பாபாவை தவிர வேறு யாருமே நம்மளை பார்த்து இனிமையிலும் இனிமையான செல்லமான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தை அப்படின்னு கூப்பிட முடியாது இல்லையா? இது மனிதர்கள் கற்பனைக்கு எட்டாதது. முதல்ல இனிமையிலும் இனிமையானன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தை, அப்போ எப்போ தொலைஞ்சோம் தெரியாது. ஸோ இது பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும், பாபா மட்டும்தான் கூப்பிட முடியும். அந்த ஆன்மீக தந்தை தான் சொல்கிறாரு, ஹே என்னுடைய இனிமையான செல்லமான குழந்தைகளேன்னு. நீங்கள் அரை கல்பமாக பக்தி தான் பண்ணீங்க. ஆனால் பக்தி பண்ணுறதே முக்தி அடையிறதுக்கு தான். ஆனால் ஒருத்தர் கூட திரும்பி போகலையே, முக்தி அடையிலையே. அப்போ பாபா எப்போ வர்றாரோ அப்போ தான் முக்திக்கான வழியை சொல்லி எல்லோரையும் திரும்ப அழைச்சிட்டு போகிறார். நீங்கள் இந்த சங்கமயுகத்தை பற்றி கூட நல்லா புரிய வைக்க முடியும். பாபா எப்படி வந்து எல்லா ஆத்மாக்களையும் அழைச்சிட்டு போகிறாரு அப்படின்னு புரிய வைக்கணும். உலகத்தில் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தை பற்றி யாருக்குமே தெரியாது இல்லையா? இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம். ஏன்னா நடந்ததே திரும்ப திரும்ப நடக்குது. இதை நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சுக்கிறீங்க, வேறு யாருமே இப்படி சொல்லவும் முடியாது. ஸோ ஒருவேளை அவங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம்னு சொன்னாங்க அப்படின்னா எப்படி அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க? ஏன்னா 84 பிறவி சக்கரத்தை பற்றி உங்களுக்கு தானே தெரியும். தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும் நடந்ததே திரும்ப திரும்ப நடக்குதுன்ட்டு. ஸோ ஒவ்வொரு உடல் எடுத்து வெவ்வேறு நடிப்பு நடிக்கிறீங்க. அவங்க எப்படி வெவ்வேறு வேஷம் போட்டு நடிக்கிறாங்களோ அந்த மாதிரி வெவ்வேறு உடல்ன்ற ஆடை போட்டு நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு நாம் தான் புரிய வைக்க முடியும். ஸோ இந்த 84 பிறவி சக்கரம் உங்களுக்கு தான் தெரியுதுன்னா அப்போ நீங்கள் தானே நினைவு பண்ணணும்.
சுதர்ஷன சக்கரதாரி ஆகணும். மற்றவங்களுக்கு தெரியலல்ல, பாபா எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு அலைஞ்சி திரிஞ்சு நஷ்டம் மேலே நஷ்டம், ஏமாற்றம் மேலே ஏமாற்றம் அடைஞ்சிங்க. குளிக்கிறதுக்காக அம்மாந்தூரம் கங்கையை அப்படின்ட்டு புனித தீர்த்தஸ்தலமாக தேடி தேடி தூரம் தூரமாக போனீங்க. அதில் ஏதாவது நன்மையாச்சா? அதே மாதிரி ஒரு ஏரி இருக்குது, அதில் மூழ்கி எழுந்திரிச்சிட்டா தேவதை ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி தண்ணியில் மூழ்கினா தேவதை ஆகிட முடியுமா? உண்மையிலே நாம் இப்போ ஞானக்கடல் சிவபாபாவின் ஞானத்தில் மூழ்கி எழுந்திருக்கிறது மூலமாக தான் தேவதை ஆகிறோம். அந்த ஞானத்தை தாரணை பண்ண ஸோ யாராவது ரொம்ப அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஃபேஷனாக ட்ரெஸ் போட்டப்பா தேவதை மாதிரி இருக்கிறாங்கப்பான்னு சொல்கிறாங்க. நாம் இப்போ ரத்தினமாக மாறும், அஷ்டரத்தினமாக. மற்றபடி இவங்க கிறிஸ்தவ மதத்தில் ஏஞ்சலுக்கு சிறகு கொடுத்துருப்பாங்க பறக்கிற மாதிரி. அப்படி மனிதர்களுக்கெல்லாம் சிறகு இருக்காது, அப்படி யாரும் பறக்க முடியாது உடம்பு தூக்கிட்டு. ஆத்மா மட்டும்தான் பறக்குது, அதுக்கு சிறகு தேவையில்லை. ஏன்னா அதுவே அவ்வளோ லேசானது, சின்ன புள்ளி. அதை ராக்கெட்டுன்னு கூட சொல்கிறாங்க, அவ்வளோ வேகம். ஸோ ரொம்ப ரொம்ப சின்னது ஆத்மா. எல்லா ஆத்மாக்களுமே கடைசியில் திரும்பி போகும்போது குழந்தைகளாகி உங்களுக்கு சாட்சாத்காரம் கூட கிடைக்கும்ன்றார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு புரிய வைக்க கூட செய்ய முடியும். எப்படி உங்களுக்கு விநாசத்தின் காட்சி கிடைக்கிது இல்லையா, அதே மாதிரி ஆத்மாக்கள் கூட எப்படி கொசு கூட்டம் மாதிரி போகிறாங்கன்றதையும் உங்களால் பார்க்க முடியுன்றார். காட்சி கிடைக்கும், இல்லாட்டினா கண்ணுக்கு தெரியாது இல்லையா, காட்சி கிடைக்கும். அது இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரீரம் விடும்போது கூட ஆத்மா பிரிஞ்சு போனதை விவேகானந்தர் பார்த்தேன்னு சொல்கிறார் இல்லையா, ஒரு நட்சத்திரம் மாதிரி வந்ததுன்ட்டு. மற்றபடி ஆத்மாவை பார்க்க முடியாது. அவ்வளோ ஏன் ஆஞ்சநேயர், பிள்ளையார் அப்படி யாருமே கிடையாது முதல்ல. இருந்தாலும் அதன் மீது அவ்வளோ நம்பிக்கை, மரியாதை, பயபக்தி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு காட்சி கிடைக்கிது. அதே மாதிரி தான் ஆத்மாவுடைய காட்சியும் கிடைக்கும். மற்றபடி ஆத்மாவை பார்க்க முடியாது. பாபா கூட பாருங்கள், புள்ளியாக தான் இருக்கார், அவரும் ஆத்மா தான். அவரை எப்படி நீங்கள் வர்ணனை செய்ய முடியும்? இவங்க சொல்கிறாங்களே, இப்போ கிருஷ்ணருக்கு அப்பா கண்கள் எவ்வளோ அழகானது அப்படி இப்படின்னு வர்ணிக்கிறாங்க. இங்கே வெறும் ஒளிப்புள்ளி தானே, என்ன வர்ணிக்க முடியும்? கண்ணால் பார்க்க முடியாத சின்ன நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. உடம்பு எவ்வளோ பெருசு, அந்த உடம்பு மூலமாக தான் காரியம் நடக்குது. ஆனால் அந்த காரியத்தை செய்கிறது கண்ணுக்கு தெரியாத ஆத்மா. அந்த கண்ணுக்கு தெரியாத அவ்வளவு சின்ன ஆத்மாவில் 5000 வருடத்துக்கு தேவையான நடிப்பு பதிவாகிருக்கு. 84 பிறவிகளின் சக்கரம் பதிவாகிருக்குது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஸோ ஒருத்தருக்கு கூட நம்ம எப்படி 84 பிறவி எடுக்கிறோங்கிறத பற்றிய ஞானமே தெரியாது. ஆத்மாவில் எப்படி இந்த பாகம் பதிவாகி இருக்குதுன்றதே ஒரு அதிசயமான விஷயம் இல்லையா. ஒருபோதும் அழியிறது கிடையாது, தேயிறது கிடையாது. துல்லியமாக அதே மாதிரி 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா. இந்த 7 அதிசயம்லாம் ஒரு பெரிய அதிசயம் கிடையாது இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது. ஆத்மா சரீரத்தை எடுத்து பாகத்தை நடிக்குது. ஸோ மனிதர்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரத்து எல்லைக்குட்பட்ட நாடகத்தை பார்க்குறாங்க இல்லையா. ஏற்கனவே கதை எழுதியிருப்பாங்க, அதே நடிகர்கள் மீண்டும் மீண்டும் நடிப்பாங்க. அந்த மாதிரி இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம், 5000 வருஷத்து நாடகம். ஸோ எல்லையற்ற தந்தை நாடகத்தை பற்றியும் தன்னை பற்றியும் அறிமுகத்தை கொடுக்கிறார். யார் நல்ல சேவாதாரி குழந்தைங்களோ அவங்க எப்போவுமே இதை எப்படி யாருக்கு புரிய வைக்கலாம் அப்படின்ட்டு ஞான சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். சிந்தனை கடலை கடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லை. இப்போ இன்டர்நெட் இருக்கனால நம்ம பல விதமாக புரிய வைக்கலாம், உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் புரிய வைக்கலாம்.
அவங்க மொழி தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டினாலும் சரி. ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துடுச்சு. யூடியூபே மற்ற லாங்குவேஜில் டப் பண்ணியும் போடுது இல்லையா? நீங்கள் ஒவ்வொருத்தரோடும் எப்படி தலையை உடச்சிக்கிறீங்க புரிய வைக்கிறதுக்கு? இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, பாபா எங்களுக்கு புரியவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ சரியாக படிக்கலை அப்படின்னா அவங்கள கல்புத்திக்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இங்கே கூட சிலர் 7 நாளில் ரொம்ப குஷியாக ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் பாபாவை உடனே சந்திக்கணும்னு கேட்குறாங்க. அந்த மாதிரியும் சிலர் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் எப்படி இருக்கிறாங்க, எதையுமே புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் மனிதர்கள் தங்க புத்தி கல் புத்தின்னு சொல்கிறாங்க அர்த்தம் தெரியாமல். இந்த ஞானம் புரிந்தால்தான் தங்க புத்தி. உலகத்தில் எல்லா விஷயமும் புரிஞ்சு இந்த ஞானம் புரியலனாலே அவங்க கல் புத்தி தான். ஆனால் அவங்களுக்கு இந்த அர்த்தம் புரியலை. ஆத்மா தூய்மையாகும்போது தங்க புத்தியாக பாரஸ்நாத்தாக ஆகிடுது. ஸோ பாரஸ்நாத் கோயில் கூட இருக்குது. அந்த கோயிலே அப்படியே தங்கத்திலேயே செஞ்சது கிடையாது. மேலே சும்மா தங்க முலாம் பூசிடுறாங்க, அவ்வளோதான். நமக்கு தோட்டக்காரர் கிடைச்சிட்டாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முள்ளிலிருந்து மலர் ஆகிறதுக்கான யுக்தி சொல்கிறார். தோட்டக்காரரே வரலைன்னா என்ன ஆகும்? பூந்தோட்டம் கூட முள்ளு காடாக மாறிடும். ஸோ அப்படி தான் மாறிடுச்சு உலகம், கலியுக காடாக. இப்போ பாபா முள்ளிலிருந்து மலராகிறதுக்கான யுக்தி சொல்லி கொடுக்குறார். அல்லாவின் தோட்டம்ன்ற மகிமை கூட இருக்குது பாருங்கள். இப்போ காந்தாரா படத்தில் ஈஸ்வரிய பூந்தோட்டன்ற வார்த்தையே வருது. பாபா குழந்தைங்க பிரத்யட்சப்படுத்தாட்டினா கூட பாபா எப்படியாவது பிரத்யட்சம் ஆவாருன்றது அந்த படம் பார்க்கும்போது தெரியுது. அந்த ஈஸ்வரிய பூந்தோட்டன்ற வார்த்தை ஒரு 100 தடவை வந்திருக்கும் படத்தில், திரும்ப 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 திரும்ப. நம்ம யாராவது அப்படி புரிய வச்சுருக்கிறோமா ஈஸ்வரிய பூந்தோட்டம் அது அப்படின்ட்டு? ஸோ முள்ளிலிருந்து மலராது ஆகிறதுக்கான யுக்தி சொல்கிறாரு. மலரானால் தான் அந்த மலர்களின் தோட்டம் சொர்க்கம்னு சொல்கிறோம் இல்லையா? உண்மையில் அந்த மலர்கள் நாம தான். தெய்வீக குணம்ன்ற மலர்களாக இருப்போம். தெய்வீக குணம் கொண்ட மலர், தெய்வீக குணன்ற நறுமணம் மிக்க மலராக இருப்போம். ஸோ நம்மக்கிட்ட ஆரம்பத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரர் தியானத்தில் போயிட்டே இருப்பாராம், ட்ரான்ஸில். ஸோ சொல்லுவாராம், எனக்கு இன்றைக்கி கடவுள் பூ கொடுத்தாரு அப்படின்ட்டு. ஸோ நின்றுட்டு இருக்கும்போதே விழுந்துட்டாராம். கடவுளுடைய தோட்டத்தை பார்த்தாரு. கடவுளுடைய தோட்டத்தை காண்பிக்கக்கூடியவர் கடவுளாக தானே இருக்க முடியும். ஸோ நின்றுட்டு இருக்கும்போதே விழுந்துட்டாருன்றது ஸ்தூலமாக சொல்கிறாரா அல்லது பாபா விட்டு போயிட்டாருன்னு சொல்கிறாரா தெரியல. இல்லை விழுந்துட்டாருன்னா அந்த அர்த்தமும் வரும். ஸோ கடவுளுடைய தோட்டத்தை எல்லாம் பார்த்துருக்கிறார் காட்சியில். ஸோ அப்போ கடவுளுடைய தோட்டத்தை கடவுள் தானே காட்டி இருக்க முடியும், மற்றவர்கள் எப்படி காட்ட முடியும்? உங்களுக்கு வைகுண்டத்தின் காட்சி காட்டுறேன், கடவுள் தான் உங்களை அங்கே அழைச்சிட்டு போகிறார் இல்லையா? ஆனாலும் கடவுள் அங்கே வசிக்கிறது கிடையாது, உங்களை அழைச்சிட்டு போய் விட்டுறாரு, அவ்வளோதான். அவர் சாந்தி தாமத்தில் இருக்கிறார். உங்களை வைகுண்டத்தின் எஜமானராக கடவுள் மாற்றுறார். எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இதை புரிஞ்சிக்கும் போதே நமக்கு குஷி ஆகுது, மகிழ்ச்சி ஏற்படுது. இப்போ நாம் சுகதாமத்துக்கு போயிட்டு இருக்கிறோன்னா உள்ளுக்குள்ளே சந்தோஷம் ஏற்படணுன்ற, ரொம்ப சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சந்தோஷம் எப்போ வரும்னா, வேறு எதை பற்றியுமே நினைக்கலை, இதை பற்றியே நினச்சிட்டு இருக்கும்போது தான் வரும். மற்ற அந்த உலகியல் இன்பத்துக்கு மனம் பழக பழக என்ன ஆகுனா இந்த போதை வராது. ஸோ அப்போ அதை கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முரளி படிக்கிறோமா, அதை நினைக்கிறோமா, ஸ்தூலமாக மற்ற காரியம் செய்யலாம். பட் மைண்டுக்கு இந்த டிவி இந்த மாதிரி விஷயம் போட்டிங்கன்னா இந்த போதை கட் ஆகும். ஸோ இதை கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெறும் சொர்க்கத்துக்கு போகிறன்ற அந்த எண்ணம் மட்டும் நினைக்க 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 அந்த போதை வருன்றார். ஸோ ரொம்ப குஷி ஏற்படணும் அப்படிங்கிறார். ஏற்படணும்னு இப்போ பாபா பண்ணுறது என்னென்னா, வண்டியை தள்ளி விடுவாங்களே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, அந்த வேலையை தான் பாபா பண்ணிகிட்ருக்கிறார்.
ஸோ தள்ளி விட்டுட்டு இருக்கும்போதே நம்ம இதை நினச்சி இல்லையா, அங்கே தள்ளி விட்டாலே வண்டி ஸ்டார்ட் ஆகிடாது, அங்கே ஒருத்தர் ஓட்டணும், ஸ்டார்ட் பண்ணணும். அதுமாதிரி பாபா தள்ள நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு டைமுக்கு அப்புறம் குஷி உள்ளுக்குள்ளேருந்து வர ஆரம்பிச்சிடும். அங்கே அதாவது சொர்க்கத்தில் துக்கத்தின் விஷயமே இருக்காது. பாபா சொல்கிறாரு, சுகதாமம் சாந்தி தாமத்தை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, ஏன் வீட்டை நினைக்க மாட்டீங்கன்றார் இல்லையா. சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஆத்மா வீட்டுக்கு போகிறதுக்கு தானே அரை கல்பம் மண்டை உடச்சிட்டு இருந்துச்சு. ஜபம் தவம் தானம் புண்ணியம் இவ்வளவு பண்ணுறாங்க அந்த முக்தி தாமத்துக்கு போகிறதுக்காக, உழைக்கிறாங்க. ஆனால் யாருமே போக முடியாது. உங்களுக்கு வழி கிடச்சிடுச்சு, ஏன் நினைக்க மாட்டீங்க, முயற்சி பண்ண மாட்டீங்க? மரத்துலேருந்து வரிசைக்கிரமமாக ஆத்மா மேலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது பூமிக்கு. பாதியிலே போயிட முடியாது, எப்படி போக முடியும்? ஸோ அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் பாபாவே வந்திருக்கிறார். தினம் தினம் புரிய வைக்கிறார், நம்மளை தயார்படுத்துகிறார். என்ன தயார்படுத்துது? சுகதாமத்தையும் சாந்தி தாமத்தையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். இந்த 3 நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். பாபாவை மறக்கிறதுனால தான் துக்கமே ஏற்படுது, அது உண்மை இல்லையா. கடைசியில் எல்லோரும் பாபாவை நினைப்பாங்கன்னு சொல்கிறார் இல்லையா, ஏன்னா அந்தளவுக்கு துக்கம் இருக்கும். ஸோ அப்போ பாபாவை நினைக்கும் போது தான் அந்த துக்கம் அப்படியே குறையிறத உணர முடியும், பாபா குழந்தைங்க உட்பட. ஆனால் துக்கம் அடையிறதுக்கு முன்னாடி நினைக்கிறவங்க தான் புத்திசாலி. நினச்சி பக்காவாகிட்டோன்னா அந்த துக்கம் அனுபவம் ஆகாது. ஸோ அதுக்கு தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறார், பாபாவை மறக்கிறதுனால தான் துக்கம் வருது. பாபா குழந்தைய ஏன் கஷ்டம் வருதுன்னா, கஷ்டம் வர்றது அது நம்ம பார்க்குற விதம் தான். அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது காரணம் பாபாவை மறக்கிறது. பாபாவையும் அவர் கொடுத்த சொர்க்கம் பரந்தாமம் பற்றிய சிந்தனையிலே இருந்தால் உங்களுக்கு வெளி உலக விஷயம் எதுவுமே துக்கத்தை ஏற்படுத்தாது. நான் போயிட்டுருக்கிறேன், பாபா கூட போயிட்டுருக்கிறேன், பாபா துணையோடு இருக்கிறேன், அப்போ அது துக்கத்தை கொடுக்காது. அதை பாபா நினைக்கிறதே ரொம்ப நேரம் இல்லைன்னும் போது தான் துக்கமே அனுபவமாகும். ஒரு விதத்தில் அது ஒரு எச்சரிக்கை, போதிய அளவு நீங்கள் நினைக்கலை அப்படின்ட்டு. ஸோ மாயா அடி கொடுத்துடுது, அதான் துக்கம். பாபா சொல்கிறார், இனி மாயா கிட்ட கொஞ்சம் கூட நீங்கள் அடி வாங்கக்கூடாது. அடி வாங்கிறதுக்கு மூல காரணம் என்ன? தேக அபிமானம். ஸோ தேக அபிமானம் வந்தாலே பாபா நினைக்க மாட்டீங்க, ஆத்மான்ற உணர்வு வந்தாலே பாபாவுடைய நினைப்பு இருக்கும். நீங்கள் இப்போ வரைக்கும் எந்த தந்தையை ஹே பதித்த பாவனரே வாங்கன்னு நினைவு பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அந்த தந்தைக்கிட்ட நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா. ஒட்டுமொத்த உலகமும் அவரை கூப்பிடுது, ஆனால் அவர் உங்களுக்கு ஞானத்தையே கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். உங்களுடைய கீழ்ப்படிதலுள்ள சேவாதாரியாக இருக்கிறார், ஆசிரியராக இருக்கிறார். இல்லை ஒரு வேலைக்காரன் கூப்பிட்டா டக்குன்னு வந்தால் வேலைக்காரன் தானே வருவான். ஸோ அந்த மாதிரி கீழ்ப்படிந்த சேவாதாரி உங்களுக்கு டீச்சராகவும் இருக்கார், தந்தையாகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். எப்பவுமே பெரிய பெரிய மனிதர்கள் லெட்டர் கையெழுத்து போடும்போது தங்கள் கீழ்ப்படிந்துள்ள சேவாதாரின்னு எழுதுவாங்களாம். சூப்பரில் நமக்குமே ஸ்கூலில் அப்படி தானே சொல்லி கொடுத்தாங்க. பாபா சொல்கிறாரு, நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறேன் பாருங்கள் இல்லையா. எவ்வளோ பொறுமையாக இல்லையா. ஏன்னா கடவுள்னால் அப்படியே ஜூ மந்திரகாளி பண்ணுவார் அது இதுன்னு நினச்சிட்டு இருந்த நமக்கு அப்படி சாதாரணமாக புரிய வைக்கிறது கூட ஒரு காரணம், அவர் மேலே அந்த அளவுக்கு அந்த மரியாதை அந்த பாவனை இல்லாமல் போகிறதுக்கு. ஆனாலும் இதுதான் அவருடைய உண்மையான குணம். நல்ல குழந்தைங்க மேலே தான் எந்த அப்பாவுக்குமே அன்பு இருக்கும் இல்லையா, கெட்ட குழந்தை மேலே அன்பு இருக்காது. ஸோ இங்கே யார் கெட்ட குழந்தை? பாபாவுடையவராகி பிறகு துரோகியாகி பாபா விட்டு போகிறாங்க, விகாரத்தில் விழறாங்க இல்லையா, அவங்க தான் கெட்ட குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலான்னு பாபா சொல்லுவாராம். சூப்பரில். ஏன்னா ஒருத்தர் பண்ணுற தப்புக்கு ஒட்டுமொத்த பிரம்மகுமாரிகள் பேரே கெட்டு போயிடும். எவ்வளோ பேருடைய பேர் கெட்டு போகுது இல்லை. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ வரும், டெஸ்ட் பேப்பர்லாம் வரும், நீங்கள் அமைதியாக இருக்க பாஸ்,
திடீர்னு ஒரு டைமில் அப்படி டென்ஷன் ஆகி ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. ஏதோ ஓம் மண்டலின்ட்டு ஒரு புதுசாக ஒரு சிஸ்டர் அவங்க உடம்புல பாபா வராங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு குரூப்பு ஃபேமஸாக இருக்குது. ஸோ அப்போ அவங்கள வந்து பிரம்மகுமாரிகள் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. இது எவ்வளோ பெரிய அசிங்கம், நமக்கு அசிங்கம் இல்லையா? அப்போ நம்ம எதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அதான் சொல்கிறார், ஒருத்தர் பண்ணுற தப்பு எல்லாருடைய பேரும் கெட்டு போயிடுது, எவ்வளோ பேருக்கு கஷ்டம் ஏற்படுது. இங்கே நீங்கள் எவ்வளோ உயர்ந்த காரியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உலகத்தையே முன்னேற்றிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு 3 அடி நிலம் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இல்லையா? நம்ம வந்து ஒட்டுமொத்த பிரம்மகுமாரியை ரெப்ரசன்ட் பண்ணுறோன்றது சதா ஞாபகம் இருக்கணும். லௌகீக உறவுகிட்ட பேசினா கூட, உங்கள் வீட்டிலே யார் கூடயாவது பேசும்போது கூட, பாபா குழந்தைங்க கிட்ட பேசும்போது கூட கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ மிகப்பெரிய காரியம் செய்கிறீங்க, உலகத்தையே மாற்றுறவங்களுக்கு ஒரு 3 அடி நிலம் கிடைக்க மாட்டேங்குது. குழந்தைங்க, நீங்கள் யாரையுமே ஒன்றும் வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு போகலாம் வைக்கல. ராஜாக்கள் கிட்ட கூட என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தான் பூஜிக்க தகுந்த இரட்டை கிரீடதாரி ராஜாவாக இருந்தீங்க, இப்போ பூஜாரி ஆகிட்டீங்க. இப்போ கடவுள் உங்களை மீண்டும் பூஜைக்குரியவராக ஆக்குறார். அப்படின்னா நீங்கள் அப்படி ஆகணும் தானே அப்படின்னு தான் புரிய வைக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. நாம் இங்கே யார்கிட்டேயும் லட்சக்கணக்கில் காசு வாங்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம்? ஸோ பாபா தான் என்ன பண்ண போகிறார் இல்லையா? ஏன்னா ராஜ்யம் ஏழைங்களுக்கு தான் கிடைக்கிது. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் இல்லை? இப்போ மற்றவங்க ஈஷா யோகா அவங்க பின்னாடிலாம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் போகிறாங்க, நடிகர்கள், செலிப்ரிட்டிஸ், உலகம் ஃபுல்லாக. ஆனால் இங்கே நம்மளுடைய ஞானமே ஏழைகளுக்கு தான் கிடைக்கிது, ஏழைகளுக்கு தான் ராஜ்யமும் கிடைக்கிது. ஏன்னா பாபா ஏழை பங்காளர். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு அர்த்தத்தோடு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி பாரதம் எவ்வளவு ஏழையாக இருக்குது, அதுலேயும் குறிப்பாக பெண்கள் தான் ரொம்ப ஏழைகளாக இருக்கிறாங்க. ஏன்னா பணக்காரர்கள் வந்து இந்த ஞானத்தை வந்து எடுக்க முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது, ஃபுல்லாக பற்றில்லாமல் இருக்கிறது. ஆனால் ஏழைகள், அபலைகள் எவ்வளோ பேர் வராங்க, அவங்க மேலே எவ்வளோ கொடுமைகள் நடக்குது, ஆனால் அவங்க தான் உலகத்தின் அதிபதி ஆகிறாங்க. இதுதான் ஆச்சரியம். பாபா சொல்கிறாரு, பெண்களை முன்னாடி வைக்கணும் இல்லையா? அவங்கள தான் எப்போவுமே முன்னுக்கு வைக்கணும். ஊர்வலத்தில் கூட முன்னாடி பெண்கள் இருக்கணும். ஸோ உங்களுடைய பேட்ச் கூட முதல் தரமானதாக இருக்குது. இந்த டிரான்ஸ்லேட் படம் கூட உங்கள் முன்னாடி இருக்கணும். எல்லோருக்கும் சொல்லுங்கள், இந்த உலகமே மாறிட்டு இருக்குது, முந்தைய கல்பம் மாதிரியே மீண்டும் சிவபாபா கிட்டேருந்து நமக்கு ஆஸ்தி கிடச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதனால் வந்து எடுங்க, சொர்க்கராஜ்யம் உருவாகுது, அதை கொடுக்கத்தான் கடவுள் வந்திருக்கிறார், தயவுசெய்து வந்து எடுங்க இப்படிங்கிறதுலாம் அந்த ஊர்வலத்தில் சொல்லிக்கிட்டே போகணும். ஸோ சேவையை எப்படியெல்லாம் ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு குழந்தைங்க சிந்தனை கடலை கடையணும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக நேரம் எடுக்கும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, பாபா கிட்ட முழுமையான அன்பு வைத்து பாபாவுக்கு முழு உதவியாளர் ஆகணும். ஒருபோதும் மாயக்கிட்ட தோற்று பாபா பேரை கெடுத்துடக்கூடாது. முயற்சி செஞ்சு தேகத்தோடு சேர்த்து எதெல்லாம் கண்ணால் பார்க்குறோமோ அத்தனையும் மறக்கணும். நாம் சாந்தி தாமத்துக்கு போகிறோம், சுகதாமத்துக்கு போகிறோம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே குஷி இருக்கணும். ஸோ சாந்தி தாமம் போகிறோம், சுகதாமம் போகிறோம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது சொன்ன மாதிரி ஏற்கனவே அதை மட்டுமே நினச்சிட்டு இருந்தால் தான் அந்த சந்தோஷம் இருக்கும். பாபா எப்படி நமக்கு வந்து கீழ்ப்படிந்த ஆசிரியராகி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக நம்மளை தகுதியுடையவரை ஆக்குறாருன்றதை பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட தந்தைக்கு நாமளும் தகுதி வாய்ந்த நல்ல குழந்தையாகணும். ஒருபோதும் கெட்ட குழந்தையாகி பாபா பேரை கலங்கப்படுத்தக்கூடாது. வரதானம்.
ஒவ்வொரு எண்ணம், நேரம், உள்ளுணர்வு மற்றும் செயல் மூலமாக சேவை செய்யக்கூடிய நிரந்தர சேவாதாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் பாபா ரொம்ப ரொம்ப பிரியமானவராக இருக்கிறார் இல்லையா? எந்த அளவுக்கு பிரியமானவர், பாபா இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை, அப்படி பிரியம். அதே அளவுக்கு சேவை இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு இருக்கணுன்றார். இல்லை, நிரந்தரமாக பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்குது. இல்லை, நான் பாபாவுடைய குழந்தைன்ற ஞாபகம் எப்படி நிரந்தரமாக இருக்குதோ அதுதான் நிரந்தர யோகின்றோம். அதே மாதிரி நிரந்தர சேவாதாரியாகவும் இருக்கணும். தூங்கும்போது கூட உங்கள் மூலமாக சேவை நடக்கணும். நீங்கள் தூங்குறத யாராவது பார்த்தாங்கன்னா உங்கள் முகத்தை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த அமைதியும் ஆனந்தமும் ஆனந்தத்தின் அதிர்வலை அனுபவமாகணும். ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மூலமாக பாபாவின் நினைவை பிறருக்கு ஏற்படுத்தும் சேவையை செஞ்சுக்கிட்டே இருங்கன்றார். இல்லை, கர்மேந்திரியம் குளிர்ச்சியாக இருக்கணும். குளிர்ச்சியாக இருக்கிறத பார்த்து இவங்க பாபா நினைவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கும்போது மற்றவரும் நம்மளும் பாபாவை இதே மாதிரி நினைக்கணும் அப்படின்னு ஞாபகப்படுத்தணும். ஸோ அதை தான் அந்த சேவை, நினைவுபடுத்தும் சேவையை செஞ்சுக்கிட்டே இருங்கன்றார். உங்களுடைய சக்திசாலியான உள்ளுணர்வு மூலமாக சக்திசாலியான அதிர்வலைகளை நாலாபுறமும் சதா பரவ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் தான் இல்லையா? ஒளியாகவே உங்களை அனுபவம் பண்ணாலே உங்களை சுற்றி சக்திசாலியான வாயுமண்டலம் உருவாகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கர்மமும் பிறருக்கு கர்மயோகி ஆகுங்கன்ற வரத்தை கொடுக்கணும். அந்த கர்மத்திலேருந்து விடுபட்டு செய்கிறத பார்க்கும்போது அவர்களுக்கும் அப்படி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றது தான் கர்மயோகி ஆகுகின்ற வரத்தை மற்றவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இன்னொன்று, அவங்க பாபா நினைவில் இருக்கணுன்ற சுப எண்ணமும் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நிரந்தர சேவாதாரி அப்படின்னு உங்களை சொல்ல முடியும் இல்லையா? இங்கே சேவைன்றதே வருமானம் தான் இல்லையா? பாபாவை நினைக்க உங்களுக்கு வருமானம் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் எப்போ வரும்? ஒவ்வொரு அடியிலும் பாபா நினைவில் இருந்து சக்தியை நாலாபுறமும் பரவ செய்யும் பொழுது தான் வரும். ஸோ அப்போ தான் உங்களை நிரந்தர சேவாதாரின்னு சொல்ல முடியுன்றார் ஸ்லோகன். உங்களுடைய ஆன்மீக ஆளுமையை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே மாயா ஜீத், மாயை வென்றவர் ஆகிடுவீங்க அப்படின்னு அர்த்தம். ஆத்மா ராஜா அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். அப்போ தானாகவே மாயா உடம்பு ஆத்மான்றதை மறந்தால் தான் மாயாவே வரும். ஆத்மாவின் தந்தையுடைய நினைவில் இருக்கிறேன் இது இருந்துச்சுன்னா மாயா கிட்டேயே வரவே முடியாது. அவ்யக்த இஷாரா உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் மனதின் மூலமாக யோக சக்திகளை பயன்படுத்துங்க. ஸோ நம்ம ஞானத்தை வாய் வழியாக கொடுத்து அதில் நல்ல பயிற்சியாளராக ஆகி இருக்கிறோம். அதே மாதிரி அமைதியின் சக்தியை பயன்படுத்துவதிலும் பயிற்சியாளராக ஆகணும். அதில் பயிற்சி நிரம்பியவர் ஆகணும். ஏன்னா போக போக நேரம் எப்படி இருக்குன்னா, வாய்மொழியாக பேசுகிறதுக்கோ அல்லது ஒரு கருவி கொண்டு இன்டர்நெட் இந்த மாதிரி விஷயத்தை வச்சு சேவை செய்கிறது கூட நேரம் கிடைக்காதுன்றார். அந்த மாதிரி நேரத்தில் அமைதி சக்திக்கான சாதனம் தான் தேவைப்படும் இல்லை? அமைதியின் மூலமாக சேவை செய்யக்கூடிய பயிற்சி. ஏன்னா ஒருத்தர் எதை வைத்து மகான் சக்திசாலின்னு சொல்கிறோன்னா அவர் எந்த அளவுக்கு சூக்ஷ்ம சேவை செய்கிறாரோ அதை வைத்து தான். ஸோ அப்போ பேச்சினால் செய்கிற சேவையை விட சுத்த சங்கல்பத்தினால் செய்கிற சேவை தான் அதிசூக்ஷ்மம். அதுதான் பயங்கர சக்திசாலியான சேவையும் கூட. அந்த சூக்ஷ்மத்தின் தாக்கம்தான் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். ஸோ அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். மெயினாக சதா பாபாவுடைய நினைவு, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், பரந்தாமத்துக்கு போயிட்டுருக்கிறேன், இது சதா மைண்டில் இது மட்டும்தான் நிரம்பி இருக்கணும். மற்ற எல்லாமே நீங்கள் மற்ற இந்த டிவி இது எல்லாத்தையும் கட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மைண்டுக்குள்ளே என்னென்ன குப்பை இருக்குதோ அதெல்லாம் வெளில வர ஆரம்பிக்கும். அப்பயும் நீங்கள் வேறு எதையும் தொடாமல் முழுக்க பாபா நினைவில் இருந்தே அதை அழிக்கணும். அப்போ தான் பாவம் அழிக்கப்படுது. அதை விட்டுட்டு மற்றவங்கள மாதிரி பாட்டு கேட்குறது, மற்றவங்க கூட ஃபோன் பேசுகிறது மூலமாக மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் குப்பை அப்படியே இருக்கும், கூட குப்பை அதிகமாக தான் ஆகும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஓம் சாந்தி.
செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.